சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மார்ச் மாதத்துல நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் முடிய போகுது. ஒரு நல்ல செய்தியும் உண்டு. அடுத்தது, விரயம் செஞ்சீங்கன்னாக வருமானமும் வரும், லாபங்களும் வரும். விரயங்கள் மூலம் ஆதாயங்களும் ஏற்படும் என்பதுதான் இந்த மாதத்துல முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது ஒரு பொது பலனாக தான் சொல்றேன். ஒரு பக்கம் விரயம் வந்தாலும் ஒரு பக்கம் பணமும் வரும். ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த நேரத்துல கரெக்டா கடனை அடைக்கிறதுக்கு கொடுத்துட்றீங்கன்னாக்க, கொஞ்சமாவது கொடுக்குறீங்கன்னாக்க, உங்களுக்கு ஒரு பக்கம் நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலம் ஆதாயங்களும் வருமானமும் கிடைக்கும். இந்த சூட்சமத்தை இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா பெட்டரா இருக்கும். கடனுடைய அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க, ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வருமானம் வந்த மாதிரியும் இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது தந்தையுடனே கூட கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த மகன் வகையில உங்களுக்கு சில மன வருத்தங்களும் கவலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில மூத்த மகன் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது அவர் உங்களுக்கு சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏறத்தால இந்த மார்ச் முதல் பகுதி ஒரு 15 டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உடல்நல விஷயம், உறவுகள் விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த மன வருத்தங்கள் நீங்கும். இந்த மாதத்தோட முதல் 15 நாள் சூரியன் 6ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பாவகத்தை பார்க்குது. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். அந்த வகையிலையும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பா உறவுகள் வகையில உங்களை தேடி வருவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட மறைமுக விரலை அடையாளம் காண்பீங்க. சப்போஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அரசு பணிக்காக முயற்சி செய்யறீங்க, நீங்க தேர்வு எழுதுறீங்கன்னா சக்சஸ் உண்டு. நம்ம ஜாதகத்திலையும் அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தம் இருக்கணும். ஏற்கனவே நான் செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு போஸ்டிங் இந்த மாசம் கிடைக்குமான்னா இந்த மாதத்தோட இறுதியில் அதற்கான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடோடு இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லாம இருக்கீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அந்யோன்யம் ஏற்படும். அதாவது ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் மனஸ்தாபத்தோடு இருக்கீங்க, சரியா பேசிக்கிறதுல, தனித்தனி அறைகள்ல தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மன வருத்தங்கள் நீங்கும். ஒன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையவே உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்க்கை துணைவர் உங்க பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது நீங்க அவருடைய பேச்சை கேட்டு ஒரு நேர்கோட்டுல ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரியாம இருக்கிறவங்க போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் நீசம் பெற்று மாதத்தோட முதல் பகுதியில் இருப்பார் 7ஆம் இடத்துல. புதன் நீசம், சுக்கிரன் வக்கரம் ராகுவோடு இணைந்திருக்கு. இந்த சுக்கிரன் வக்கரமானாலும் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால பலமாக இருக்கிறாரு 7ஆம் இடத்துல. அந்த வகையிலையும் மேலும் புதனும் மார்ச் 15ஆம் தேதியில இருந்து வக்கரம் ஆகிறாரு. நீசம் பெற்ற கிரகம் வக்கரமாகும் போது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு, ராசியை பார்க்கிறாரு. குரு பார்வை மற்றும் சுக்கிரன் பார்வை, புதன் பார்வை இருக்கிறதுனால கேது உங்க ராசியிலே இருந்து உங்களுக்கு குழப்பத்தையும் நஷ்டத்தையும் உடலான தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீண்ட நாளாக சொத்து, வீடு, வாகனம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அல்லது சில மன அழுத்தங்கள், அது சம்பந்தமாக இழுபறிகள் இருக்குன்னாக இந்த மாதத்துல ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. ஒண்ணு, உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய அந்த இடத்தையோ அல்லது வீட்டையோ விற்கக்கூடிய வாய்ப்போ, அதற்கு சரியான பையர்ஸ் வரக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாளா உங்களால விற்கவே முடியல, விற்க முடியுமா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக இந்த காலகட்டத்துல விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் நீங்கும். அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க புதிய வாகனம், பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, வாகனம் வீடு சம்பந்தமான சில ஆல்ட்ரேஷன் அல்லது வாகனத்தை ரிப்பேர் பண்றது போன்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த புதன் பாத்தீங்கன்னாக்க நீச பங்கம் ஆகும் போது மார்ச் 15க்கு பிறகு வேலை தொழில் அமைப்புக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னாக்க முதல் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலையும் வேலையில கடுமையா ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலை பார்த்தாலையும் அதற்குரிய ஊதியங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு, அதனால பிரச்சனை கிடையாது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இந்த மாதத்தோட இறுதியில மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ஒரு சரியான இடமாற்றம் கூட நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும். தனியார் பணியில் இருப்பவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க இருக்கிற இடத்துல ஊதிய உயர்வு பதவி உயர்வு கன்சிடர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கூடுதலாக செலவானாலும் செலவாகிறதுக்கு ஈக்குவலா வருமானம் வந்துடும். ஆனா நிறைய ஆர்டர்ஸ் கையெழுத்தாகும், அதன் மூலம் கூடுதலாகவே வருமானம் வரும். கொஞ்சம் தூக்கம் கேட்டு கூட நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். சப்போஸ் இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் இடமாற்றம் செய்யலாமானாக மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கும். புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், ராகு வக்கர கிரகம் தான். இந்த காம்பினேஷன்ல இந்த மாதம் 7ஆம் இடம் இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவங்க ஆணா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அவர்களால சில ஆதாயங்களும் உங்களுக்கு வரும், சில மகிழ்ச்சிகளும் வரும். அதே போல சில பேருக்கு புதிய உறவுகள், உங்களை விட்டு போன சில உறவுகள் கூட உங்களை தேடி வரலாம். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எதிர்பாலினர்கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரோச்சஸோ அல்லது அட்ராக்ஷனோ நிறையவே வரும். அது நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல எதிர்பாலினரால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். அதுவும் மாற்று மதத்தினர் அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரலாம், அல்லது அவர்கிட்ட இருந்து சப்போர்ட் வரலாம், ஆதரவுகள் வரலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு எதிர்பாலினர்கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். அதே சேம் ஜெண்டர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். மாதத்தோட முதல் பகுதி சரி, பிற்பகுதியிலையும் அது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். பர்சனலா நீங்க பொதுவா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னாவே பெட்டரா இருக்கும். சில உறவுகள் உங்களை நோக்கி வந்து பணம் கேட்கலாம், அல்லது உங்களுக்கு கொஞ்சம் நச்சரிப்புகளை ஏற்படுத்தலாம். பட் அவர்களெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுதான் நல்லது. இந்த நேரத்துல இந்த எதிர்பாலினர் அப்ரோச்சஸ் வருது, அட்ராக்ஷன் வருது, புதிய ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அதுல சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஏன்னா அதுல கூட ஏமாற்றங்கள் பிற்கால வாழ்க்கையில, ஏன்னா அடுத்தது கண்டகச்சனி எல்லாம் வருது இல்லையா, அந்த நேரத்துல நேம் கட்டுறது போன்றவெல்லாம் ஏற்படலாம். அதனால அந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே போல சில உறவுகள், குறிப்பா வாழ்க்கை துணையுடன் ரொம்பவே சண்டை போட்டாச்சு, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம், 2 பேருக்குமே கலசர தோஷம் இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையா இருக்கு, ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷமே இல்லை, ஆனா நாங்க பிரிஞ்சிருக்கிறோம், நாங்க சேர முடியுமா அப்படின்னாக்க இப்படிப்பட்ட கலசர தோஷம் பிரிவுகளோட இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல வழக்குகள்ல போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் நீங்க முன்னெடுக்கலாம், அதற்கான சான்சஸ் இருக்கு. சேரத்துக்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது. ஆனா ஒரே வீட்டுல இருந்து கருத்து வேறுபாடோடு வாழக்கூடியவர்கள் சேர முடியும். வேலை விஷயமா நீங்க பிரிந்திருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களும் சேரலாம். இந்த காலகட்டத்தில பொறுத்தவரையிலும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஒரு அப்ரோச்சஸ் வரும். நீங்க வந்து வாழ்க்கை துணையை நேசிக்கிற மாதிரிதான் இருக்கும், நிறையவே விட்டு கொடுத்து போவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைக்கு உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து சனி அசங்கப்படுத்துறதுனால உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நீங்க அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மேலும் இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அவர்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்க, அவர்களுக்கு மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மற்றும் உணவு சார்ந்த துறை, அதே போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், ஐடி மற்றும் வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். நிறைய ஆர்டர்ஸ் வரும், உங்களை தேடியே அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் கோபங்கள் வரும், கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த கோபப்படுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் 10ல இருக்கு. 10ல இருக்கக்கூடிய செவ்வாய் திக் பலம், அந்த வகையில வந்து வக்கிரமும் நிவர்த்தி ஆயிடுது. 8க்குரியவன் 10ல இருக்கிறதுனால இந்த நேரத்துல இடமாற்ற சிந்தனை அல்லது ஒரு பயணங்கள், டிராவல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். நம்ம மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு, அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு. மொத்தத்துல இந்த மார்ச் மாதத்துல ஒரு டிராவல் இருக்கு. அது வந்து தொலைதூர பயணமாக இருக்கலாம், அல்லது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலா கூட இருக்கலாம். பட் அதனால ஒரு மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் கிடைக்கும். இந்த 10ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த வகையில உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவுகளை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அல்லது உங்க தாய்வழி உறவுகளோட கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம், டென்ஷன்லாம் கொஞ்சம் வரும். ஆனாலும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. இருந்தாலும் குரு பார்வை, சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் கூடுதலாக இருக்கும், விரயங்கள் அதிகமாக இருக்கும். விரயத்துக்கு ஏற்ற வருமானங்களும் வரும். அதே சமயத்துல கடனை கொஞ்சம் திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலம் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய சொத்து, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவு பெறும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடு இருந்தால் அது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால மேக்சிமம் உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சில பாக்கியங்கள்லாம் கை கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் சில பேருக்குலாம் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு பயணங்கள்லாம் ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சு கூட வேலை வாய்ப்பு கிடைச்சு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் ஏற்படும். வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்களாம். உங்களுடைய உடல்நலத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்கன்னாக, சப்போஸ் தோஷங்களோடு இருக்கு அப்படின்னாக சில பேர் வழக்குகளை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆல்ரெடி நீங்க வழக்குகள்ல இருக்கீங்க, ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அல்லது சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் கூடுதல் செலவானாலையும் அதுல வழக்கு உங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய சூழ்நிலையும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் இருந்தாலும் வருமானங்கள் கூடுதலாக கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது புதிய வாய்ப்புகளோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள், அதே போல பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் படக்கூடிய வாய்ப்பும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சொல்லணும்னாக, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரே வீட்டுல இருக்கீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய வாழ்றீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவருடைய உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட கொஞ்சம் அலைச்சல், பயணம், டிராவல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு பக்கம் ஆதாயம் கொடுத்தாலே ஒரு பக்கம் விரயமும் இருக்கும். கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு இந்த மாதம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும். அதை தவிர்த்து இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில், வேலை அமைப்புகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, வருமானம்லாம் நல்லாவே இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெருமாள் வழிபாடு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல வீட்டிலேயே மீனாட்சி அம்பாள் போட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம். முடிந்தால் மதுரை மீனாட்சி அம்பாளை போய் தரிசிச்சுட்டு வரலாம். உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தடைகள் நீங்கும். அதே போல பச்சை பயிறு, நீங்க நவதானியங்கள்ல பச்சை பயிறு புதன்கிழமையில நீங்க மற்றவங்களுக்கு தானமா கொடுக்குறீங்க, வறுமையா இருக்கக்கூடிய பெண்களுக்கு தானமா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தடைகள் நீங்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.